வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்னைக்கு வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டி, அதே சமயத்தில் ஹெல்த்தியும் கூட. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி வாழைப்பூவை மடலை எடுத்துட்டு உள்ளே இருக்கிற பூவில் இந்த சின்ன பகுதியும் உள்ளே இருக்கிற நரம்பையும் எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்துட்டோன்னா வாழைப்பூ ரெடி ஆகிடும். வாழைப்பூவில் துவர்ப்பு சுவை அதிகமாக இருக்குது. நம்ம கசப்பும் துவர்ப்பும் யாருமே எடுத்துக்கிறது கிடையாது. அந்த வகையில் இந்த துவர்ப்பு சுவை அதிகம் உள்ள வாழைப்பூவை வச்சு இன்றைக்கி ஒரு வடை பார்த்துடலாம். பாருங்கள், பூ ரெடி ஆயிடுச்சு. நான் 200 ml பிடிக்கிற ஒரு டம்ளரில் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். இது 3லிருந்து 4 மணி நேரம் நல்லா ஊறிடணும். ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கிறேன். நமக்கு ஈவினிங் வடை வேணும் அப்படின்னா மதியம் லஞ்ச் டைமில் ஊற வச்சா சரியாக இருக்கும். ஊறட்டும். இப்போ பருப்பு நல்லா ஊறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 5 பல் பூண்டு போட்டுக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக சோம்பு, இது 4ஐயும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிருக்கிறேன். இப்போ பருப்புலேருந்து தண்ணி வடிகட்டிட்டு பருப்பு மிக்சியில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நேரம் ட்ரெயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கையில் தண்ணி வடித்து போட்டால் போதுமானதாக இருக்கும். இதில் கொஞ்சமாக பருப்பை நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். மீதி பருப்பை இதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப கொரகொரப்பாக அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு மையாக அரைச்சிடணும். தனியாக எடுத்து வச்ச பருப்பை இந்த மாதிரி மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். அரைச்ச கடலை பருப்பை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகாய் அரைக்கிறதுக்கு சேர்த்தலை அப்படின்னா பொடி பொடியாக கட் பண்ணி இந்த டைமில் சேர்த்துக்கலாம். இப்போ வாழைப்பூவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வாழைப்பூ ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு அவ்வளோதான் போடணும். அதுக்கு மேலே போட்டோன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் ஒரு டம்ளர் பருப்புக்கு சரியாக இருக்கும். சேர்த்தாச்சு. நீங்கள் உப்பு சேர்த்தலை அரைக்கும்போது அப்படின்னா இந்த டைமில் டேபிள் சால்ட்டு யூஸ் பண்ணி தேவையான அளவு சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கலாம். அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உருட்டினோம்னா இந்த மாதிரி பதம் வரணும். அவ்வளோதான், கரெக்டான பதம் வந்துருச்சு. இப்போ எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். கரெக்டான சூட்டில் இருக்குது. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். இந்த மாதிரி சின்னதாக போட்டு பார்க்கும்போது எலும்பி வந்த உடனே நம்ம மற்றதை தட்டி விட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி பெருசாக தட்டி விடுறேன். உங்களுக்கு சின்ன சின்ன வடைகளாக வேணும்னா சின்னதாக தட்டிக்கோங்க. நான் 1/2 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் கம்மியாக சேர்த்துனோன்னா தான் நிறைய மீதி ஆகாது. நம்ம ரீயூஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த மாதிரி கம்மியாக சேர்த்தும் போது நம்ம வடை செஞ்சுட்டு மீதி இருக்கிற எண்ணெயை தோசையில் ஊற்றுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். இன்னொரு தடவை காய்ச்ச வேண்டிய அவசியமும் இல்லை. பாருங்கள், வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்ச உடனே பொன்னிறமாக வந்துருச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி நல்லா உதிரியாக வந்திருக்குன்னு.
உங்களுக்கும் வாழைப்பூ கிடச்சிச்சின்னா ஒரு தடவை கட்டாயம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.